Gautam, please pick up. Please, Gautam. Pick up. அஜய் இது வரைக்கும் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்பியை தூக்கி போட்டான். ஏன் 7 வருஷம் எனக்கும் கதிர்க்கும் குழந்தையே இல்லை. பிஸ்னஸ் ட்ரிப்பாக போனார். ஃபோனில் கூட இன்னும் ரீச் ஆகலை. Hey, Gautam. Gautam, sorry. Ajay. ஐயோ யாராவது வாங்க. அஜய் இழுத்துட்டு போறேன். அது ஒரு பொண்ணோட கை. வந்தது பொண்ணு. அங்கதான் போனா. கௌதம், உங்களுக்கு தெரியுமா யாரு கௌதம்? வந்தது யாரு? யாரு வந்தது? யாரு கௌதம்? வந்தது பொண்ணு. வந்தது பொண்ணு ரித்து. வந்தது பொண்ணா? பொண்ணுன்னா யாரு? வந்தது யாரா இருக்கும்? யாரு? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? ஏன் பேசணும்? உங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்கும். திங்க் திங்க். யோசி. நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். திங்க் என்னாச்சு? திங்க். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. சித்திரம் 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 என்ன இருக்கு? சார்லி சாப்பன் அங்கிள் கொடை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஆண்டி. எனக்கு புரியல. பார்க்குற கோணம் மாறுச்சுன்னா எல்லாமே தெளிவா தெரியும். வந்தது லெஃப்ட் ஹேண்டர்னா அஜய் யாரு கடத்தினா? விஜய் கடத்தின. ஏன்? என்னடி ஆச்சரியமா பாக்குற? இது பண்ணதெல்லாம் ஒரு பொண்ணுன்னு நினைச்சா இல்ல நான் நினைச்சா? ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறான்னு சொன்னா ஆம்பளை தான் தேடுவீங்களே. அஜய் எங்க? கிளவுஸ் வச்சா லெஃப்ட் ஹேண்டர்னு கண்டுபிடிச்சியா இல்ல உங்களோட டிராயிங்ஸ் வச்சா? அஜய் எங்க இருக்கானா? அஜய்! அஜய்! அஜய் எங்க? என்கிட்ட கேட்டா அப்புறம் அவனை தூக்குனதுக்கு என்னடி அர்த்தம்? நீ அஜய் ஒன்றும் பண்ணல.
என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் ப்ளீஸ் அஜய் மட்டும் விட்டுரு. இது குடிச்சாதான் அவன் எங்க இருக்கேன்னு சொல்லுவேன்னு சொன்ன நீ. சொல்லு. ஸோ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ. ஏன்னா அஜய் உன் உலகம். ஆனா ஏன் உலகம் கண்ணாடி மாதிரி துண்டு துண்டா சிதறடிச்சு. என்னென்னமோ பண்ணி நானும் அதை ஒட்ட வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா உடஞ்ச ஒவ்வொரு துண்டுலையும் நீ மட்டும்தாண்டி தெரியற. டீச்சர் ரிதம் தான் கியூட்டா பண்ணுவா. அவளுக்கு போட்டு விடாம பாவனாக்கு போயிட்டு இந்தாங்க ரிதம் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். So for the penny, all the school girls are so many. The grasses is the green. சின்ன வயசுல இருந்தே நீ வெளிச்சத்துல தாண்டி இருக்க. நான் தான் இருட்டிலே இருந்துட்டேன். உலகத்திலேயே ரொம்ப மோசமான தண்டனை எது தெரியுமா? நம்ம லைஃபை நம்மள வாழ விடாம அடுத்தவங்க மாதிரி வாழ சொல்றது தான். அப்பா நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். 2வது முறை ரன்னிங் ரேஸ்ல. எத்தனாவது ரேங்க்? ரித்தம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இப்படி கப்பா வாங்கி சேர்த்து என்னடி பண்ண போற? போய் அவள மாதிரி படி. நல்லா சொல்லுங்க. அவ கூட தானே சுத்துற. அவளை பார்த்து கத்துக்கோ. இந்தி லைஃப்ல மத்ததெல்லாம் உன்ன மாதிரி பண்ண சொன்னாலும் லவ் பண்றது என்னோட சாய்ஸ் தானே. ஆனா நான் லவ் பண்ணவனோட சாய்ஸ் கூட நீயா தாண்டி இருந்த. உன்ன மாதிரி இருக்க சொல்லி சொல்லி ஏன் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாங்க. ரிதம்க்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்குடி. எங்க நம்ம வீட்லயே கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. நாம தானே கல்யாணம் செஞ்சு வைக்கணும். நான் நிக்கிற இடத்தையே நீ ஃபினிஷ் லைன் ஆக்கிட்டேன்னா நான் என்னோட ரேஸை எங்க இருந்துடி ஆரம்பிக்கிறது? ஒருத்தவங்க மேல பிடிக்காம திணிக்கிற கம்பேரிசன் கூட ஒரு வயலன்ஸ் தான். என் லைஃப் பூரா நான் எங்க போனாலும் எல்லாரும் நீ என்னோட அடையாளத்தை அழிச்சிட்ட. நான் எனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டேன். உன்னெல்லாம் அப்படியே. ஆனா உன்னை சுத்தி நடக்கிறத நீ பார்க்கணும். அப்பதான் ஏன் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். வீட்டுல வெறும் 5 நிமிஷம் உன் குழந்தை காணாம போனதுக்கு துடிச்சியே. அப்பதான் முடிவு பண்ண அவனை தூக்கணும்னு. சத்தியமா சொல்றேன். அவனை ஒரே ஒரு நாள் தூக்கி வச்சுட்டு விட்டுலான் தான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு நீ பூரா கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை இன்னொரு நாள் ஆக்குன நீ இன்னும் துடிச்ச. அத ஒரு வாரமாக்குன நீ இன்னும் கதர்ன. அத ரசிச்சு 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 6 வருஷம் ஆயிடுச்சு. இது 20 வருஷம் கோவம். எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த டாக்டர் அஞ்சன் அவன் ஏன் ஸ்டைல காப்பி பண்ணி சொதப்பிட்டான். அதில் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். அந்த கதிர்ன காட்டுக்குள்ள மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துருச்சு. கதிர் குத்துடா. அவன் என் முகத்தை பார்த்துட்டு தப்பிச்சதை விட உன்கிட்டயே வந்து சேர்ந்து தாண்டி என்னால தாங்க முடியல. அவன் உன்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் அஜய மறுபடியும் தூக்கிட்டேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. என் பையனுக்கு இல்லை, அவன் சின்ன குழந்தை. இப்ப எந்த குழந்தைக்காக கவலைப்படுற? நீ என்னடி பண்ண? என்னடி பண்ண? நீ என்னடி பண்ணி தொலைச்ச? பதறாத பதறாத. வயிற்றுல வளர்றது பாவண்டி. உன் குழந்தை இன்னும் 1 மணி நேரம் உயிரோட தான் இருக்கும். அஜய் எங்க? அவளுக்கும் அதே தான் கலந்து கொடுத்தேன். நேரம் செத்துருக்கணும் இல்ல? அதே 1 மணி நேரம் டைம்
நான் உன் குழந்தைங்களை கொல்ல போறது இல்லை ரிதம். நீ இப்போ எடுக்க போற அந்த சாய்ஸ் தான் என் வாழ்க்கையே அழிச்ச அந்த கம்பேரிசனை இப்போ நான் உனக்கு தரேன். 2 பேர்ல யார் வேணும்னு கம்பேர் பண்ணி நீயே முடிவு எடுத்துக்கோ. தெரிஞ்சே இன்னைக்கு நீ 2 குழந்தையில ஒரு குழந்தைய கொல்ல போற. அந்த இழப்பு நீ நினைக்கிறப்பெல்லாம் பாவனா 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 உன் வாழ்க்கையில நான் மட்டும் தாண்டி நிறைஞ்சிருப்பேன்.